ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இட்லினாலே நம்மளுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூப்பர் சாஃப்டாக மெதுன்னு இருக்கிற ஒரு இட்லி மாவு எப்படி அரைக்கிறது, எப்படி உளுந்து அரைக்கிறது, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 ஆழாக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 ஆழாக்கு உளுத்தம்பருப்பு, இந்த மாதிரி வெள்ளையாக குண்டு குண்டாக இருக்க உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ரெண்டையும் ஒன்றா ஊற வைக்கணும். அரிசியை முதல்ல நம்ம இந்த வெள்ளையாக பால் மாதிரி போகுங்க, அது போயிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவு அரிசியை கழுவணும். உளுந்து இந்த மாதிரி ஒரு 2 இல்லை 3 தடவை நம்ம கழுவி அப்புறமா ஊற வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பை முதல்ல கிரைண்டரில் போடணும். தண்ணியை விடக்கூடாது. தண்ணி இல்லாத ஒரு 3 இல்லை 4 நிமிஷம் ஓடினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணியுமே கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தில் உளுத்தம்பருப்பு மேலே நிற்கும் அரைப்படாமல். அதை நம்ம ஒரு தடவை எடுத்து கிரைண்டரில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து திரும்ப மூடி வைக்கணும். நல்லா அரைப்படணும். பாருங்கள், 25 நிமிஷத்தில் எவ்வளோ சாஃப்டாக அப்படி பார்க்கும்போதே தெரியுது நமக்கு சாஃப்ட்னஸ்ஸு. இந்த மாதிரி பந்து மாதிரி வரணுங்க. அந்த மாதிரி உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்துக்கிறோம். அடுத்து அரிசியை அரைக்கணும். 25 நிமிஷத்துக்கு நான் டைம் செட் பண்ணி அரைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவா பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கணும். 6 இல்லை 7 மணி நேரம் நம்ம மாவு அப்படியே வச்சு நல்லா பொங்கி புளிச்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விடலாம். நல்லா ஒரே பக்கமாக நல்லா கலந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி பானையை அடுப்பில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி தட்டில் இந்த மாதிரி ஊற்றி வைக்கணும். முதல் தட்டை வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அடுத்த தட்டு வச்சோன்னா அடித்தட்டில் இருக்க இட்லி தண்ணி பட்டு குழன்னு ஆகாமல் இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சோன்னா டைம் பார்த்து 8 இல்லை 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இல்லைனாலும் நமக்கு இட்லி வாசனை வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெள்ளையாக எப்படி இட்லி இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் சட்னி இது கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.